வெல்கம் பேக் டு ராணி சித்திர தையல். நான் இன்றைக்கி வந்து ஒரு ப்ளவுஸில் வந்து எம்ப்ராய்டரி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து நான் 2 லேயர் செயின் ஸ்டிச் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து சாரீ. இந்த சாரியில் வந்து பார்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து மயில் தோகை மாதிரி இருக்குது. இந்த புட்டாயெல்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த இடம் வந்து ஃப்ரண்ட்டு. இந்த பக்கம் வந்து நம்ம சுற்றி கட்டுவோம் இல்லையா, அந்த ப்ளைனாக வரும். இது வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து நல்ல கிராண்டாக அழகாக இருக்கும். முந்தி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். வைலட் கலர் த்ரெட்டட் ஒர்க்கு, த்ரெட்டில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஜரியும் இருக்குது, 2 சைடு வந்து ஜரியும் கொடுத்துருக்காங்க. இது வந்து சொன்னேன் இல்லைங்களா, ஃப்ரண்ட்டில் இது வருது. அப்படி கண்டினியூவாக வரும்போது இது வந்து கட்டும் போது ரொம்ப கிராண்டாக இருக்கும். இந்த லைன் வந்து அங்கங்கே ஒரு லைன் வர்ற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து வயலட்டும் இல்லாமல் ப்ளூவும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு கலரில் க்ரீனில் இருக்குது. நான் வந்து இப்போது வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த செயின் பீடு இருக்கு இல்லையா, இந்த ரன்னிங் செயின், அந்த செயினை வந்து கம் போட்டு அப்படியே ஒட்டிகிட்டே வரேன். ஆல்ரெடி 2 லேயர் செயின் போட்டுறேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதோட சேர்த்து இதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, காயின் ப்ளவுஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து இப்படியே ஒட்டிகிட்டே வாங்க. பார்த்து ஒட்டணும், இல்லைன்னா டக்குன்னு உருவி வந்துடும். பார்த்துட்டு போடுங்க. பார்த்து கரெக்டாக கம் மேலே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் வந்து செயின் ஸ்டிச் போடுறேன். அதாவது அந்த பக்கம் 2 லேயர் போட்டாச்சு. இப்போ இந்த சைடில் வந்து 2 ஒரே ஒரு லேயர் போடலாம். அப்புறம் இது வந்து வயலட் கலர் இது வார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கிடச்சிட்டு இருந்தது. இப்போ கிடைக்குதா என்னன்னு எனக்கு தெரில. வர்தா வெப் அப்படின்னு சொல்லிட்டு இதோட ஜரியோட நேமு. ஜரி வந்து நிறைய கலர்ஸில் கிடைக்கிது இப்போலாம். இந்த செயின் ஸ்டிச் வந்து நான் வந்து ஆரி நீடலில் தான் போடுறேன். இது போட்டு முடிச்சுட்டு நாம் பார்க்கலாம். இப்போ வந்து நான் வந்து காயின் வந்து லக்ஷ்மி காயின் வந்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம வந்து கரெக்டாக அளவு மெஷர் பண்ணிவிட்டு ஒரு ஒரு அரை இன்ச்சுக்கு ஒரு இதுவாக வந்து ஒட்டியிருக்கேன். அதாவது 1 இன்ச்சுக்கு ஒரு இது அப்படிங்கிற மாதிரி செலக்ட் பண்ணி ஒட்டியிருக்கேன். இதை பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூவாக ஒட்டிகிட்டே வரேன். ஆல்ரெடி கம் போட்டாச்சு. அப்படியே ஒட்டிகிட்டே வரும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து ஃப்ரண்ட்டு பேக் அப்படின்னு சொல்லி 2 சைடு இருக்கும். நல்லா இருக்கிற சைடை வந்து நம்ம ஒட்டிக்கணும். இல்லை அப்படின்னா அது வந்து நமக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியும் பாருங்கள் இப்படி. அதனால் அதை வந்து செக் பண்ணிவிட்டு நம்ம ஒட்டிக்கலாம். ஒட்டிகிட்டே வந்தோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். இதை முடிச்சிட்டேன். இப்போ முடித்த பிறகு இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல பாருங்கள் ஒரு முக்கோணம் மாதிரி டாட் வச்சுருக்கேன். இது வந்து இட்லி பீடு அப்படின்னு சொல்லி பேர். இதை வந்து நான் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம ஒட்டிக்கலாம். எல்லாமே இந்த இதில் வந்து ஈஸியாக வந்து ஒட்டுற வேலையை தான் நம்ம பண்ண போகிறோம். ஸ்டிச்சஸ் வந்து வெறும் செயின் மட்டும்தான் போட்டிருக்கேன். வேறு எதுவுமே வந்து எக்ஸ்ட்ராவாக போடலை. வேணும்னா நம்ம கையில் ஹேண்ட் எம்ப்ராய்டரிக்கு சொல்லி கொடுத்துருக்கல, அதை வச்சு நம்ம நார்மல் நீடில் போட்டுக்கலாம். இப்படி வந்து அக்கு மாதிரி கம் போட்டு ஒட்டிட்டு இந்த சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. இந்த நீடில் இருக்குங்களா, ஆரி நீடில், அதை எடுத்துகிட்டு பின்னாடி கம் வச்சுட்டு கம் எடுத்துட்டு தொடச்சிட்டோம் அப்படின்னா அந்த கம் போயிடும். அந்த வெட் மட்டும் இருக்கும். அந்த வெட்லேயே வந்து நம்ம ஒவ்வொன்றா எடுத்து அழகாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். வேணால் டூத் பிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆரி நீடில்லையே ஒட்டிடுறேன். அது அதாவது ஒட்டி முடித்த பிறகு அது பின்னாடி இருக்கிற கம்மை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். இல்லை அப்படின்னா அதை அடுத்துட்டு போட்டுறதுக்கு நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் இந்த எக்ஸ்ட்ராவாக அந்த கம் வருது இல்லைங்களா நீடில் பின்னாடி, அந்த கம்மை வந்து நம்ம ரிமூவ் பண்ணோம்னா வந்துடும். இப்படியே கண்டினியூஸாக நம்ம ஒட்டிகிட்டே வரலாம். பார்க்கும்போது பாருங்கள் இப்போ ரொம்ப அழகாக வருது.
இதுக்கு பாருங்கள், இது ஃபுல்லாகவே ஒட்டியாச்சு. இது ஒட்டின பிறகு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த ஒரு 2 காயின் பாருங்கள் அழகாக இருக்கு இல்லையா, இந்த 2 காயின் இருக்கு இல்லையா, இந்த 2 காயினுக்கு நடுவில் ஒரு இட்லி பீடு வந்து ஒட்டியிருக்கேன். அழகாக இருக்கு இல்லையா. அப்போது இது வந்து இன்னும் கொஞ்சம் லுக்காக தெரியும். அந்த கேப் வந்து நம்ம ஃபில் பண்ண மாதிரி ஒரு திருப்தி கிடைக்கும். அடுத்தது வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அப்படியே அதாவது ஸ்கேலப் மாதிரி போட போகிறேன். ஆரி நீடிலில் காமிக்கிறவங்களுக்கு பாருங்கள், இப்படி ஸ்கேலப் மாதிரி இப்படி வரைஞ்சிட்டு அது மேலே வந்து செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். போட்டுட்டு அது இந்த இடத்துல வந்து இந்த கோல்டன் பீட்ஸ் வந்து இப்போ இது மாதிரி கிடைக்குது, சம்கி இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல இது மாதிரி கம் போட்டுட்டு ஒட்ட போகிறேன். அப்போ கொஞ்சம் கிராண்டாக நமக்கு கிடைக்கும். சும்மா இது எல்லாமே வெறும் செயின் ஸ்டிச்சை தவிர இது எல்லாமே ஒட்ட தான் போகிறோம். பின்னாடி கண்டிப்பாக அயன் பண்ணணும். ஒரு 2 டேஸ் இல்லைன்னா 3 டேஸ் வந்து கழித்து நம்ம அயன் பின்னாடி ரிவர்ஸில் அயன் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக விழவே விழாது. கம் மட்டும் கரெக்டாக போட்டுடணும். இப்போது நான் சொன்ன மாதிரி பின்னாடி கம் எடுத்துகிட்டு இப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம ஒட்டிக்கிட்டே வரலாம். ஃபினிஷிங் லுக் வந்து ரொம்ப அழகாக இருக்குங்க. ரொம்ப ஈஸியான வேலை. இது வந்து ஒரு காயின் ஒரு எவ்வளோ வரும் அப்படின்னா, ஒரு 100 கிராம்ஸோ என்னமோ வாங்கினேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இது வந்து நார்மலாக த்ரெட்டு அது ஜரி மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். அப்புறம் நான் அந்த ரன்னிங் பால் இருக்கு இல்லையா, கோல்டன் பால், அது ஒட்டியிருக்கேன், அவ்வளோதான். மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 இல்லைன்னா ஒரு 100 ரூபாய்க்குள்ளே வரும்னு வச்சுக்கோங்களேன். எல்லாம் போட்டு ஃபினிஷ் பண்ணோம் அப்படின்னா அந்த இட்லி பீடு அது இது அந்த சம்கி எல்லாம் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 75லேருந்து 100 ருபீஸ் தான் வரும். ஒரு அழகான ப்ளவுஸ் வந்து நம்ம முடிச்சுக்கலாம். இதுலேயே நமக்கு தேவையான நல்ல கிராண்ட் ப்ளவுஸும் நமக்கு கிடச்சிரும். பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா. பாருங்கள், இந்த யூ நெக்குக்கு ரொம்ப அழகாக இருக்குது இந்த டிசைன். ஒட்டி முடித்த பிறகு இந்த இடத்துல வந்து அங்கங்கே ஒரு இட்லி பீடை ஃபுல்லாக ஒட்டலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். பாருங்கள், பிளான் பண்ண மாதிரி ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ நான் தைச்சும் முடிச்சிட்டேன். தைச்சு முடித்த பிறகு எப்படி அழகாக இருக்குது பார்த்தீங்களா. சாரி பின்னாடி இருக்குது. இப்போ ஃப்ரண்ட்டும் பாருங்கள், ஃப்ரண்ட்டும் அழகாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.